ஹாய் ஆல். எப்போ பார்த்தாலும் பூஜை பாத்திரத்தை வந்து பீத்தாம்பரி போட்டே கழுவுறோமே, கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். இந்த வீடியோ கிடச்சிச்சு. நல்ல தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் புளி, எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லையா, அதை ஸ்க்வீஸ் பண்ணி போட சொன்னாங்க. நான் வந்து அப்படியே போட்டுட்டேன். அன்றைக்கி லெமன் ரைஸ் பண்ணியிருந்ததுனால அந்த எசன்ஸ் எடுத்துருந்தோமா, சரி தொலியும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் தான் அந்த இது எண்ணெய் பிசுக்கு போகணுங்கிறதுக்காக நான் ஜிஃபி லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். அதையும் கொஞ்சம் இதில் போட்டுக்கிட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இது வந்து அது கலர் வருது, பட் அந்த எண்ணெய் பிசுக்கு போக மாட்டேங்குது. ஸோ விளக்கு, அப்புறம் வந்து நம்மக்கிட்ட இருக்க குட்டி சிலைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே உள்ளே போட்டுட்டு ஒரு ½ an hour அதை அப்படியே விட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த பவுடர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஷபீனானா அது, இல்லைனா அந்த பீதாம்பரி, அது எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு தேய்ச்சாலே போகுது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. நம்ம கை வலிக்க எதுவுமே தேவையில்லை. ஸோ ரியலி நான் ட்ரை பண்ணியிருந்ததில் வந்து இந்த ஹேக் உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது செகண்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப பழசு, பல வருஷம் யூஸ் பண்ணாத இருந்த விளக்க கூட நான் எடுத்தேன். ஓரளவுக்கு 90% நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம டெய்லி பூஜை இதை பண்ணுறோம் இல்லையா, அதையே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினது தான் இந்த இது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு ஒரு ½ an hour விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதில் இருக்க அந்த அழுக்கு எல்லாமே போயிடும். சப்போஸ் 1, 2 இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்கள் அப்படி அழுத்தி ரொம்ப அழுத்தணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் தேய்ச்சாலே அந்த இது போயிட்டு பளபளன்னு மின்னுது. ஸோ இதில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளே இருக்க விளக்கு அந்த பிசுபிசுப்புலாம் இல்லை, ஆனால் அந்த இது தெரியுது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு, அது மட்டும் போகலை. பட் அன்னபூர்ணி சிலை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தது. அங்கே பாருங்களேன், ஒரு பிளாக் டாட் இல்லை. இந்த தட்டு இருக்கு இல்லையா, விளக்குக்கு அடியில் வைக்கிற தட்டில் தான் அந்த கருப்பாக இருக்கிறது மட்டும் போகல. மற்றபடி எல்லாமே வந்து க்ளீனாக போயிடுச்சு. சில்வருக்கு ஹேக்கு பார்த்தா நமக்கு கோல்கேட் பேஸ்ட்டு தான் காட்டுறாங்க. ஸோ அதை என்னால் ட்ரை பண்ண முடியல. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாமி திவ்யமாக கும்பிட்டாச்சு. உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி